மச்சான், நாளைக்கு ட்ரீட்ரா, வந்துருங்க மச்சான் என்றான் மதன். மதன், சிவா, கார்த்தி, ராஜு இவர்கள்தான் நண்பர்கள். மதன் மிகப்பெரிய இடத்துப் பையன். மற்றவர்கள் இருவரும் சொல்லும் அளவில் இல்லை, எனினும் பெரிய இடம்தான். ராஜு ஒரு அனாதை. ஆனால் நல்ல இடத்தில் வேலையில் இருக்கிறான். மதன் பெரிய கம்பெனிக்கு டீல் கையெழுத்து ஆகியுள்ளது. அதனால்தான் ட்ரீட். அடுத்த நாள் சொன்ன இடத்தில் நால்வரும் சந்தித்தனர். என்ன மச்சான், ட்ரீட்னு சொன்னேன், எங்கே ஒன்னத்தையும் காணோம். இனிமேதான் ஆர்டர் பண்ணணுமா என்று ஆர்வத்தில் முந்தினான் கார்த்திக். மச்சான், ட்ரீட் இன்னைக்கு தண்ணி இல்லை, அது மச்சான் என்றான் மதன். அதுவா என்றதும் மூவர் வாயிலும் பல்லாயிருந்தது, ராஜுவை தவிர. மச்சான், அதுனா நான் வரலடா, நீங்க போயிட்டு வாங்க என்று ராஜு நழுவ பார்த்தான். ஆனால் அவர்கள் இவனை விடுவதா இல்லை. மச்சான் வாடா, எந்த நோயும் வராதுடா, நான் பேசிட்டேன்டா, எல்லா பொண்ணுங்களும் பக்கா கிளீன், பொண்ணுங்களும் நாட்டு தக்காளி மாதிரி இருக்காளுகடா என்றான் மதன். ராஜு ஒத்துக்கிறதா இல்லை. அவன் வரலைன்னா என்ன, நாம பார்த்துக்கலாம் என்று முந்தினான் சிவா. மதனுக்கு ராஜுவை விட மனசு இல்லை. மச்சான், நீ வரலன்னா அது வேணாடா, வா எங்க வீட்டுக்கு போ, வா சரக்கடிக்கலாம் என்றான். ஏன் இங்கேயே அடிக்கலாமே என்றான் ராஜு. மதன், இவர் பெரிய இவர், வாடா என்றான். நால்வரும் காரில் கிளம்பினர். ராஜுவுக்கு புதிதாய் இருந்தது. ஏன் இவர்கள் திட்டாமல் வருகிறார்கள்? இதற்கு முன் இவனை திட்டியே ஒரு பாடு படுத்தி விட்டான் கார்த்திக். இது வழக்கமானது இல்லையே என யோசிக்க எத்தனிக்க கார் ஒரு பீச் ஹவுஸில் நுழைந்தது. இது மதன் வீடில்லையே. இருந்தாலும் உள்ளே நுழைந்தான். அங்குதான் அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே ஒரு 45 வயது இருக்கும் அவள் வாங்க சார் என்றாள். ராஜுவுக்கு விவரம் புரிந்து திரும்பி செல்ல எத்தனிக்க மதனும் மற்ற இருவரும் அவனை ரூமுக்குள் தள்ளி கதவை சாத்தினர். அங்கே ஒருவள் கட்டிலில் படுத்திருந்தாள். அவளை பார்த்ததும் அப்படியே நின்றான். வயது 15 தான் இருக்கும். அதைவிட அவள் வயதுக்கேற்ற அழகை அதிகமாக கொண்டிருந்தாள். அவன் தவறென நினைத்த காரியம் சரியாக தோன்றத் தொடங்கியது. அவனும் ஆண்தானே, அந்த மாதிரி பட்டவள் தானே என தனக்குத்தானே தவறை சரி என மனசை தேற்றிக் கொண்டான். ஆனால் அவள் இவனை பார்த்து பயந்து கட்டிலின் ஓரத்தில் பயந்துங்கி நின்றாள். இவன் அவளிடம், உன் பெயர் என்ன என்றான். அவள் தலை குனிந்தே இருந்தாள். ராஜு அவள் நெற்றியை தொட்டு, நீ எவ்வளவு அழகா இருக்க, ஏன் பேச மாட்ற என்றான். அவள் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. ஏன் அழுகுறடி, நான் வேணா போயிடவா என்றான் ராஜு. அண்ணா, நீங்கள் போனீங்கன்னா வேறவங்கள அனுப்பி விடுவாங்க அண்ணா. சாப்பிட்டு 1 வாரம் ஆச்சு அண்ணா, என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுங்க என்றாள். ராஜு தன்னையே ஒரு அறை பலார் என அறைந்தான். அவள் பயந்து கட்டிலில் இருந்தாள். நீ வெயிட் பண்ணுமா என்று ஹோட்டலுக்கு ஃபோன் செய்தான். டெலிவரியும் 10 நிமிடத்தில் ஆனது. அவளை சாப்பிட செய்து தன்னைத்தானே திட்டிக் கொண்டான். நீ என்ன படிச்சு இருக்க என்றான். அண்ணா 10ன்னு சொல்லி விக்கினாள். நீ முதல்ல சாப்பிடு, அப்புறம் பேசலாம் என்றான். சாப்பிட்டு முடித்தாள். இவன் அவளை பார்த்திருக்க. தாவணியை கையால் விளக்க இவன் தடுத்தான். அதெல்லாம் வேண்டாம், நீ தூங்கு என்று கதவை திறக்க எத்தனிக்க, அண்ணா தேங்க்ஸ் அண்ணா என்றாள். சற்று அப்படியே யோசித்தவன், நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், நல்லா படிக்க வைக்கிறேன், எங்கள் வீட்டுக்கு வாரியாமா என்றான். அண்ணன் உன்னை நல்லா பார்த்துப்பேன் என்றான். அவள் கண்ணீரோடு காலில் விழுந்தாள். நேராக 45 வயது பொண்ணுகிட்ட விஷயத்தை சொல்ல முதலில் எகிரியவள் கடைசியில் ஒத்துக்கொண்டாள். காரணம், பணம் 12 லட்சம் தருவதாய் சொன்னதால் ஒப்புக்கொண்டாள். அவளை பைக்கில் கூட்டி வரும் போது பேர் என்ன என்றான். தீபிகா என்றாள். ஸ்வீட் நேம் என்றபடி வீட்டில் விட்டான். அது நடந்து 6 மாதம் ஆகிறது. ரேஷன் கார்டு லிஸ்ட் எடுக்க வந்தாள் ஒருவள். வீட்டில் எத்தனை பேர் என்றாள். போன வருஷம் வரை நான் ஒருவன்தான், இப்போ என் தங்கச்சியோடு சேர்த்து 2 பேர் என்றான். அவள் என்ன படிக்கிறாள் என்றாள். 11th ஸ்டாண்டர்ட் என்றான். பெயர் தீபிகா என்றான்.